சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 122வது தலமும் 239வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஊர் தான் கச்சனம். அதோட பழைய பேர் கைச்சின்னம்னு சொல்லுவாங்க. இறைவன் பேர் கைச்சின்னநாதர், இறைவி பேர் வெல்வளை நாயகி. இந்திரன் மணல் லிங்கம் செய்து வழிபட்டு பின்னர் கைகளால் எடுக்க முற்படும் போது பெயராமல் அந்த கையோடைய அச்சு பதிந்த காரணத்தினால கை சின்னம் அப்படின்னு பேர் வந்துடுது. சம்பந்தர் 2ஆம் திருமுறையில் 45ஆம் பதிகமாக பாடியிருக்கிறார். இது மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான கோவில். ரொம்ப ரேராக கஞ்சனூர் கோவில் மதுரை ஆதீனத்துக்கு சொந்தம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கோவிலும் மதுரை ஆதீன சொந்தம். கோச்சங்கச்சோழன் மாடக்கோவிலில் இது ஒன்று. அதே மாதிரி இந்த கோவிலுடைய மேற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குன்னு தனி சன்னதி இருக்கும். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி இங்கே நந்தி வாகனத்தோடு இருப்பார். அதுவும் குறிப்பிடத்தக்கது. ராஜேந்திர சோழ நாட்டு ஆர்வல கூற்றத்து கச்சனம் திருக்கைச்சினமுடைய நாயனார் அப்படின்னு கல்வெட்டில் குறிப்பிடப்படுறாங்க. ஆனால் பெரும்பாலான கல்வெட்டுகளில் கரச்சின்னேஸ்வரன் தான்